ஹலோ வீவர்ஸ், இந்த ஏப்னா சமையலில் ஈரப்பிலாக்காய் கறி வைக்க போகிறேன். அதுக்கு முதல் ஈரப்பிலாக்காயை இந்த சட்டியில் போட்டுட்டு அதுக்கு தண்ணி விடணும். அதுக்கு முதல் இந்த வெங்காயம் கொஞ்சம் போடுறேன். அப்புறம் தாளிச்சும் போட வேணும் தானே. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதுக்குள்ளே போட்டுட்டு தண்ணியும் விட போகிறேன். தண்ணி இப்போவும் அதோட ஈரப்பிலாக்காயோட மட்டத்துக்கு தண்ணி விட்டால் போதும். பிறகு அவியாட்டி பார்த்து விடலாம். ஆனால் இப்போ அந்த அளவுக்கு அதை விட கொஞ்சம் குறைச்சா கூட பரவாயில்லை, நல்லா அவியும். அப்போ இந்த தண்ணியையும் விட்டு போட்டு மஞ்சள் போடணும். மற்றது இஞ்சியும் போடுறேன். இஞ்சி கட்டாயம் இந்த ஈரப்பிலாக்காய் கறிக்கு இஞ்சி, மிளகும், சின்ன சீரகம், நச்சீரகம் கலந்த பவுடரை வச்சுக்கிறேன். அதையும் போட்டு இஞ்சியோட அதையும் போட்டு மற்றது மஞ்சளும் போட்டுட்டு நல்லா மூடி கிளறி போட்டு மூடி அவிய விட போகிறேன். நல்லா கிளறிட்டேன். இனி மூடி அவிய விட வேணும். கொஞ்சம் அவிஞ்சு கொண்டு வர உப்பையும் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூளும் போடுவேன். இப்போ மூடி நல்லா அவிய விட வேணும். அவிஞ்சு ஒரு கொதிக்க அதுக்குள்ளே உப்பு இந்த பார்த்து போடலாம். உப்பு இந்த கல் உப்புன்றபடியாக கணக்க போடையில் இந்தளவு உப்பை இப்போ போடுறேன். மற்றது கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட வேணும். இதுக்கு இந்தளவு மிளகாய்த்தூள் தான் எடுக்க போகிறேன். இந்தளவு போதும் தூள். அப்புறம் இதையும் போட்டு பிரட்டி விட்டுட்டு திரும்ப மூடி ஒரு கொதிச்சுட்டு வர அதுக்கு தேங்காய் பாலை விடுறேன். தேங்காய் பாலையும் விட்டு நல்லா பிரட்டி நல்லா வத்த விட வேணும். வத்த விட இன்னொரு அடுப்பில் நான் தாளிக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு தாளிக்கிறேன். வெங்காயம், கடுகு, சீரகம் எல்லாம் போட்டு செத்தமிளகா எல்லாம் போட்டு தாளிக்கிறேன் மற்ற அடுப்பில். இப்போ இது நல்லா வத்தி கொண்டு வர இந்த தாளித்து போடுறேன். இந்த கறி சோறுக்கு தான் நல்லா இருக்கும். இது சைவ கறிக்கோ மச்சக்கறிக்கோ நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.